கல்வாரி பாதையின் 29ஆம் நாள். இன்றைய நாளில் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் பொழுது நமது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியான ஒரு சிறிய சிந்தனை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் பொழுதும் உடன் இருந்தவர் அன்னை மரியாள். இந்த உலகிற்கு ஒவ்வாத ஒரு கன்னியானவள் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று வானதூதர் அவருக்கு சொன்ன பொழுதும் கூட அவர் அமைதி காத்தார். இது எங்கனம் நிகழும், நானோ கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். ஆனால் வானதூதர் இது இறைவனால் உண்டாயிற்று, பிறக்கும் குழந்தை கடவுளின் குழந்தை, இமானுவேல் எனப்படும் என்று சொல்லும் பொழுது அமைதியாயிருக்கிறார். கல்வாரியில் இறைவன் உயிர் நீக்கும் வரை, சிலுவையில் கடைசி இரத்தத்தை சிந்தும் வரை அவரோடு பயணிக்கிறார். எல்லா விதத்திலும் துணையாக நிற்கிறார். எந்த இடத்திலும் எதிர்த்து பேசவில்லை. அமைதியாக நடப்பதை தியானித்து இறைவனுடைய சித்தம் இதுதான் என்பதை அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். பல வகைகளில் நாமும் இந்த உலக வாழ்க்கையில் தாம் தூம் என்று குதிப்பது, நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது, நாம் நினைத்த உடனே பேசிவிடுவது, அது எந்தளவிற்கு மற்றவர்களை காயப்படுத்தும். இந்த கேள்வி நாம் மற்றவர்களை கேட்கலாமா என்பது போன்றவற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை இல்லாத இடத்தில் போய் நீங்கள் ஏன் இன்னும் வேலைக்கு செல்லவில்லை என்பது, குழந்தை இல்லாத இடத்தில் போய் உங்கள் குழந்தை இல்லையா என்று சொல்வது, இது போன்ற உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பேச்சுகளையும் கேள்விகளையும் தவிர்த்து அன்னை மரியாளை போன்று நாம் அமைதியாக தியானித்து இதுதான் இறைவனின் சித்தம் என்பதை ஏற்று வாழ கற்றுக்கொள்வோம். புனித அசிசியார் சொல்வது போல, மாற்ற முடிந்ததை மாற்றவும், அதற்கு மேல் அதை ஏற்கவும் வாழும் வரம் தாரும் இறைவா என்று ஜெபிப்போம்.